அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு 4வது பார்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ்ல இன்னைக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்காக எடுத்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஜெயகார்த்திகா மேடம், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், டாக் டவுன்ல இருந்து. உங்களுக்கு இந்த செஷன் சம்பந்தமா எதுவும் சந்தேகம் இருந்தா தாராளமா கேளுங்க. மேடம் கேட்கக்கூடிய கேள்விக்கும் அன்வைட் பண்ணிட்டு பேசுங்க. அதை நம்மளோட வகுப்பு நம்ம கூடுதல் புத்தகத்தோட கொண்டு போவோம். வெல்கம் தான் வகுப்புல போலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம போன செஷன்ல செக்ஷன் 8 இந்திய சாட்சிய சட்டம், செக்ஷன் 6 பாரதிய சாட்சிய அதிநியம், செக்ஷன் 8 இந்திய சாட்சிய சட்டம், செக்ஷன் 6 பாரதிய சாட்சிய அதிநியம் பார்த்தோம். இந்த செஷன்ல செக்ஷன் 9 இந்திய சாட்சிய சட்டம், செக்ஷன் 7 பாரதிய சாட்சிய அதிநியம் பார்க்க போறோம். செக்ஷன் 9 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் செக்ஷன் 7 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியம் பார்க்க போறோம். Facts necessary to explain or introduce relevant facts. தீர் உதவு பொருண்மைகளை விளக்கவோ, தீர் உதவுனா ரெலவென்ட் ஃபேக்ட், தீர் உதவு பொருண்மைகளை விளக்கவோ அறிமுகப்படுத்தவோ அவசியமாயுள்ள பொருட்கள். ஸோ ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்குமான ரெலவென்ட் ஃபேக்ட் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அதனுடைய ஹெட்டிங். ஆனா இந்த பிரிவுல 5 விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேல ஹெட்டிங், மார்ஜினல் ஹெட்டிங்ல இருக்கிறது ஒரு விஷயம்தான். ஆனா உள்ள அந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது 5 விஷயங்கள் பொறுத்தது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, facts necessary to explain or introduce. ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தவோ விளக்கவோ இருக்கக்கூடிய ஒரு பொருண்மை, அவசியமாயுள்ள பொருண்மைகள் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு கலகம் நடக்குது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கலகம் நடக்குது. அந்த கலகத்தினுடைய குணதிசயம் என்ன, எதுக்காக அந்த கலகம் நடந்தது அப்படிங்கிறது விளக்கப்படணும். அப்போ அந்த கலகம் இதனாலதான் நடந்ததுன்னு விளக்கும் பொழுது அது கேஸ ஒரு புது திசையில கொண்டு போகும். அப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் வரும். ஸோ ஒரு கேஸ இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் ஒரு கேஸ்ல நடந்த விஷயத்த விளக்கம் கொடுக்கறதுக்கும் எந்த பொருண்மைகள்லாம் உதவுதோ அது எல்லாமே தொடர்புடைய பொருண்மைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான நடத்தையில ஈடுபட்டாங்க என்கிறதெல்லாம் அந்த கலக தொடர்பான அந்த கலகத்தை விளக்கவோ அல்லது புது புது விஷயத்தை அறிமுகப்படுத்தவோ செய்யும். முதல் விஷயம் அதான், facts necessary to explain or introduce. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, which support or rebut an inference suggested by. which support or rebut an inference suggested by. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, குறிப்பாய் உணர்த்தும் ஓர் ஊகத்திற்கு துணை நிற்கின்ற நிகழ்மைகள். குறிப்பாய் உணர்த்தும் ஓர் ஊகத்திற்கு துணை நிற்கின்ற நிகழ்மைகள், ஒரு யூகத்தை கொடுக்கக்கூடிய சில பொருண்மைகள். அது சப்போர்ட்டும் பண்ணலாம், மறுதளிக்கவும் செய்யலாம். ஒரு பொருண்மை ஒரு ஊகத்தை கொடுக்குதுன்னா அது அந்த வழக்குக்கு ஆதரவாகவும் இருக்கலாம், மறுத்தும் இருக்கலாம். ஒரு மர்டர் நடக்குது, யாரு மர்டர் பண்ணாங்கன்னு சந்தேகிக்கிறாங்களோ அவர் மிஸ் ஆயிடுறாரு. யாரு மர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வருதோ அந்த நபர் மிஸ் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவரை தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா ஒரு விஷயம், அவர் தப்பிச்சிருக்காரு, அவர் ஓடி போயிட்டாரு, சம்பவ இடத்துல இல்ல, அவர் தான் மர்டர் பண்ணியிருப்பாருங்கிற ஒரு யூகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருண்மை, அவர் ஓடி போயிட்டாருங்கிற அந்த விஷயம் அது அந்த வழக்கிற்கு ஆதரவாகவும் அல்லது மறுதளிக்க கூடிய வகையில். இப்ப நான் சொன்ன விஷயம் ஆதரவா தான் இருக்கும். ஏன்னா மர்டர் கேஸ் அக்யூஸ்டு சம்பவ இடத்துல இருந்து ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயம் கண்டிப்பா அக்யூஸ்டுக்கு எதிராக இருக்கும், ப்ராசிக்யூஷனுக்கு சாதகமா இருக்கும். ஸோ ஒரு யூகம், அவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அந்த யூகம் அதை தான் சொல்லுது. விச் சப்போர்ட்
or rebut an inference suggested by. குறிப்பாய் உணர்த்தும் ஒரு ஊகத்திற்கு துணை நிற்கின்ற. செகண்ட் விஷயம். இதுல 5 கைண்ட்ஸ் இருக்கு. இந்த செக்ஷன்ல 5 கைண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது இப்ப பார்த்துட்டோம். மூணாவது, which establish the identity of anything or person whose identity is relevant. இதுல வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வரும். பிளஸ் அது ஆளை மட்டும் இல்ல, பொருளையும் ஐடென்டிஃபை பண்றதையும் சொல்லுது. So which establish the identity of anything or person whose identity is relevant. ஆளின் தனித்தன்மை அல்லது பொருளின் தனித்தன்மையை நிலைநாட்டுகிற ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எனிதிங் ஆர் பர்சன். இப்போ ஒரு மர்டர் சீன்ல வந்து ஒரு பெண்ணு கிடைக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ஒரு பெண்ணு கிடைக்குது. அந்த பெண்ணை அந்த சுத்தி இருந்தவங்கல்ல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்ணை வச்சு எழுதக்கூடிய, அது ஒரு வித்தியாசமான பெண்ணா இருக்கு, இந்த பெண்ணை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரை எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. இந்த பெண்ணை பயன்படுத்தக்கூடிய நபரை எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு இல்லையா, அது ரெலவெண்ட் ஃபேக்ட். கிரைம் சீன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான பெண்ணை பயன்படுத்தக்கூடிய நபரை என்னால் அடையாளம் காட்ட முடியும்னு ஒரு நபர் சொல்லும் பொழுது அது ரெலவெண்ட் ஃபேக்ட். அதனுடைய ரியல் ஓனர் யாரோ அவரை தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட்ல கொண்டு வருவாங்க. ஐடென்டிஃபையிங் எ பர்சன். இட் இன்க்ளூட்ஸ் டெட் பாடி. ஒரு டெட் பாடி காணாம டெட் பாடி இருக்கு பட் ரெகக்னைஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கும் பொழுது அதை ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணாலும் அதுவும் இதுக்குள்ள வரும். நாட் ஒன்லி டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பட் ஆல்சோ ஐடென்டிஃபையிங் எ திங் அண்ட் ஆல்சோ எ டெட் பாடி விச் cannot be recognized by way of usual thing. அந்த அளவு செதஞ்சு போயிருக்க ஒரு விஷயம், ஒரு டெட் பாடியை வந்து ஐடென்டிஃபை பண்றதும் இந்த ஒரு செக்ஷனுக்குள்ள வரும். So which establish the identity of anything or person whose identity is relevant. மூணாவது. நாலாவது, fix the time or place. Fix the time or place. நேரம் மற்றும் இடத்தை நிர்ணயிக்கின்ற நிகழ்மைகள். நேரம் மற்றும் இடத்தை நிர்ணயிக்கின்ற நிகழ்மைகள். So fix the time or place. இப்போ ஒரு மர்டர் கேஸ் நடக்குது. ஒரு அக்யூஸ்ட் பர்சன் யாரை கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து எக்ஸாக்ட் டைம்ல, அந்த மர்டர் நடந்ததா சொல்லப்படுற அந்த எக்ஸாக்ட் டைம்ல, அந்த பகுதியில, அந்த நேரத்துல பார்த்ததாக ஐடென்டிஃபை பண்ணா அப்ப அவர் அந்த சமயத்துல, அந்த நேரத்துல, அந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்றது. இதான் பிக்ஸ் தி டைம் ஆர் பிளேஸ். அடுத்து லாஸ்ட் ஒன், which show the relation of parties by whom such fact was transacted. இப்ப murder of A, C was giving poison bottle to B. இப்ப murder of A, A வந்து கொல்லப்படுறாரு, B பாய்சன் கொடுக்கிறாரு. B பாய்சன் கொடுத்ததுனால A கொல்லப்படுறாரு. அப்ப சி வந்து பிக்கு அந்த மாதிரியான ஒரு பாய்சனை வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு ஒரு எவிடன்ஸ் வருது அப்படின்னா, அப்ப இந்த பாய்சனை வந்து பிக்கு இவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, இவருக்குமான உறவு முறை இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருண்மைகள், அது எல்லாமே ரெலவென்ட் சொல்றாங்க. which show the relation of parties by whom such fact was transacted. தரப்பினரின் உறவை காட்டுகின்ற. சோ இது 5 கைண்ட்ஸ். இந்த 5 கைண்ட்ஸும் செக்ஷன் 9க்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபேக்ட் நெசசரி டு எக்ஸ்பிளைன் ஆர் இன்ட்ரோடியூஸ். செகண்ட் விஷயம், which support or rebut an inference suggested by. மூணாவது விஷயம், which establish the identity of anything or person whose identity is relevant. Fourth one, fix the time or place. Fifth one, which shows the relation of parties by whom such fact was transacted. So இந்த 5 things செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கேஸ் லாஸ் எழுதிக்கோங்க. தாஹிர் முகமது, TAHIR, தாஹிர் முகமது versus State of Madhya Pradesh.
தாஹிர் முகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், ஏஐஆர் 1993, பேஜ் நம்பர் 931. தாஹிர் முகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், ஏஐஆர் 1993, சுப்ரீம் கோர்ட் 931. இந்த கேஸ்ல இது டெக்காய்டி ரிலேட்டட் கேஸ். இந்த கேஸ்ல எல்லா விட்னஸஸுமே ஒரு டவுட் கூட வராத அளவுக்கு, கோர்ட்டினுடைய மனசுல ஒரு டவுட் கூட கிரியேட் ஆகாத அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்படி டவுட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, கோர்ட்டினுடைய மனசுல ஐடென்டிஃபிகேஷன்ல ஏதாவது ஒரு டவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, such identification is liable to be set aside னு சொல்லியிருப்பாங்க. தாஹிர் முகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அடுத்த கேஸ்ல ராஜேஷ் கோவிந்த் ஜகேஷா, ராஜேஷ் கோவிந்த் ஜகேஷா, JAGESHA, ஜகேஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ராஜேஷ் கோவிந்த் ஜகேஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, ஏஐஆர் 2000, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 160. ஏஐஆர் 2000, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 160. ஒரு ஐடி பரேடு கரெக்டா நடக்கல, ஒரு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடு சரியா நடக்கல, ப்ராப்பரா அதை கண்டக்ட் பண்ணல, அது இன்னார்டினேட் டிலே இருக்கு. அந்த மாதிரி டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடு பண்றதுல இன்னார்டினேட் டிலே இருக்கு அப்படின்னு சொன்னா, அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில் டு தி பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்றாங்க. இன்னார்டினேட் டிலே ஆர் நாட் கண்டக்டட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொன்னா, அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில்டு டு பெனிஃபிட் ஆஃப் டவுட். ராஜேஷ் கோவிந்த் ஜகேஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அடுத்த கேஸ் பிரபாகர், PRAVAKAR, பிரபாகர் பெஹரா, BEHERA, பெஹரா, பிரபாகர் பெஹரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. பிரபாகர் பெஹரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா 1997, வால்யூம் 2, கிரைம்ஸ், பேஜ் நம்பர் 1997, வால்யூம் 2, கிரைம்ஸ், பேஜ் நம்பர் 108. Wrong identification due to loss of memory cannot be discounted. Wrong identification due to loss of memory cannot be discounted. அவரு மெமரி லாஸ்னால தான் தவறாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்ற அந்த விஷயத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. செயினுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, SAINUDDIN, செயினுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதுவும் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுக்கான தான். அடுத்து செக்ஷன் 10, செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 8 பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். செக்ஷன் 9ல இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன இல்லஸ்ட்ரேஷன்னா, கொடுக்கப்பட்ட ஆவணமான உயில் ஏவினுடையதா? கேள்வி. The question is whether a given document is the will of A. ஏவினுடைய உயில் தானா அப்படின்ற கேள்வி வேலிடிட்டி ஆஃப் த வில் கொஸ்டியன்ல வருது. அப்படி வரும் பொழுது அந்த வில் எழுதப்பட்ட காலத்துல
ஏவினுடைய ப்ராப்பர்ட்டி ஏ மற்றும் அவருடைய குடும்பத்தாரின் சொத்து குறித்த விவரங்கள் அனைத்தும் தொடர்புடையது. அந்த வில் எழுதப்பட்ட தேதியில ஏ மற்றும் அவருடைய குடும்பத்தினரின் சொத்து தொடர்பான நிலை வந்து ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, கேள்விகள் அதுல இருந்து தான் வரும். செக்ஷன் 10 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 8 பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். ஏதாவது கேட்கணுமா சார்? ஓகே. செக்ஷன் 10 things said or done by conspirator in reference to common design. பொதுவான திட்டம் குறித்து அதிகாரர் சொன்னவை அல்லது செய்தவை. முதல் விஷயம், ஒரு ரீசனபிள் கிரவுண்ட், ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கணும். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து சதி குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், where there is a reasonable ground to believe that 2 or more persons have conspired together. ஒரு குற்றத்தை செய்வது தொடர்பாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சதி குற்றம் புரிந்தார்கள் என்று நம்புவதற்கு காரணம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அப்படி ஒரு கான்ஸ்பிரசி இருக்குன்னா அந்த கான்ஸ்பிரசி ஸ்டார்ட் பண்ண தேதிக்கு அப்புறமா அந்த சதி குற்றம் ஆரம்பித்த நிலைக்கு மறுநிலை, அதாவது after the time when such intention was first entertained by any one of them. ஸோ அந்த சதி குற்றத்துல ஈடுபட்ட ABCDE இருக்காங்க அப்படின்னா அந்த சதி குற்றத்துல ஈடுபட்ட இந்த 5 நபர்கள்ல யாரோ ஒருவர் தான் அதுல வந்து ஆரம்பிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்டர்டெயின் பண்ண காலத்துக்கு அப்புறமா அந்த பொதுவான திட்டம் குறித்து அதில் ஈடுபட்டுள்ள அந்த சதிகாரர்களில் எவரேனும் சொன்ன, செய்த அல்லது எழுதிய விஷயங்கள், தன்னுடைய பொதுவான உட்கருத்து தொடர்பாக அந்த சதிகாரர்களில் எவரேனும் ஒருவர் இந்த சொன்ன காலகட்டத்திற்கு பிறகு சொன்ன, செய்த அல்லது எழுதிய விவரங்கள் அனைத்தும் தொடர்புடையவைன்னு சொல்றான். எப்ப தொடர்புடையது, யாருக்கு எதிராக தொடர்புடையதுன்னா அந்த சதி குற்றத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருவருக்கு எதிராகவும் தொடர்புடையதுன்னு சொல்றான். முதல்ல என்ன இருக்கணும், ஒரு குற்றம் செய்வது தொடர்பாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்குள் சதி திட்டம் தீட்டப்பட்டிருப்பதற்கான நியாயமான காரணம் இருக்கணும். நியாயமான காரணம் இருக்கும் பொழுது இத ஆரம்பிச்ச நிலைக்கு அப்புறமா, அதாவது ஒரு நபரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த சதி குற்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாளுக்கு அப்புறமா அந்த சதி குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு நபரால், யாராவது ஒரு நபரால் சொல்லப்பட்ட, செய்யப்பட்ட, எழுதப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு சதிகாரருக்கு எதிராகவும் தொடர்புடைய பொருண்மைன்னு சொல்றாங்க. இப்ப ABCDEன்னு 5 பேர் இருக்காங்க. ஏ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏ இன்னைக்கு தேதியில ஆரம்பிக்கிறாரு. அது அவர் ஆரம்பிச்சு ஒரு 4 நாள் கழிச்சு அந்த இதுல இவங்க எல்லாம் 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இந்த 4 பேர்ல யாருன்னா ஒருத்தர் சொன்ன, செய்த, எழுதிய விஷயங்கள். இப்ப சி தான் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த சதி குற்றம் தொடர்பா ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அந்த விஷயம் வந்து ABCDEக்கு எதிராக தொடர்புடைய பொருண்மைன்னு சொல்றாங்க. அதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு சதிகாரர்களுக்கு எதிராகவும் அது தொடர்புடைய பொருண்மையாகும். அது மட்டும் இல்ல,
அப்படி ஒரு சதி குற்றம் இருந்தது, அதுல இவங்க பார்ட்டியா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிப்பதற்கும் இது ஒரு விஷயமா, இது ஒரு ரெலவென்ட் ஃபேக்ட்னு சொல்றாங்க. வெறும் அந்த மேற்சொன்ன விஷயத்த மட்டும் ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும் இல்ல, இது இந்த மாதிரி ஒரு சதி குற்றம் இருந்தது என்பதற்கும், அந்த சதி குற்றத்தில் இவர்கள் அனைவரும் தரப்பினர்கள் என்று நிரூபிப்பதற்கும் தொடர்புடைய பொருண்மை ஆகும். இது புரியுதுங்களா? என்ன புரியுதுங்களா? இதுல என்ன இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் சதி ஒன்றில் எதுல ஈடுபடுறாரு, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நடக்க போற வார்ல இவர் ஒன் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு சேர்ந்திருக்கிறாருன்னு நம்புவதற்கு ஒரு காரணம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அப்படி ஆதாரம் இருக்கு, அது ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சொன்னது. அதே சதிக்காக பி என்ன பண்றாரு, ஐரோப்பால ஆயுதங்கள் வாங்குறாரு. சி என்ன பண்றாரு, அதே காரணத்துக்காக கல்கத்தால பணம் திரட்டுறாரு. சேம் அதுலயே அந்த சதி குற்றத்துல சேருமாறு டி என்ன பண்றாரு, மும்பைல இருந்து ஆட்களை தூண்டி இணங்க செய்யறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் செய்யறாங்க. இந்த முதல்ல ஏ இருக்காரு இல்லையா, அவருக்கு இவங்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கலாம், இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் கூட அவருக்கு தெரியாம இருக்கலாம். அவர் அந்த சதியில் சேருவதற்கு முன்போ அதை விட்டு சென்றதற்கு பின்போ அவை நிகழ்ந்திருக்கலாம் என்றாலும், அவர் அதில் உடந்தையாக இருந்ததை மெய்ப்பிப்பதற்கு தொடர்புற்றவை ஆகும். சோ அவருக்கு மத்தவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அவர் அதுல உள்ள பூந்து ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருக்கலாம், செய்யாம இருக்கலாம். ஆனா அவர் அந்த சதி குற்றத்தில் இருந்தார் என்று நம்புவதற்கு ஆதாரம் இருக்கு இல்லையா, அது மற்றவங்களுக்கு எதிராக இப்படி ஒரு சதி குற்றம் இருந்தது என்பதற்கும், அவங்க அதுல ஒரு தரப்பினர் என்பதை நிரூபிப்பதற்கும் ஒரு ஆதாரமாக பயன்படும்னு சொல்றாங்க. இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் கேஸ் லாஸ் எழுதிக்கோங்க. இதுதான் செக்ஷன் 10. இது கேஸ் லாஸ் எழுதிக்கோங்க. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெர்சஸ் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, AIR 2005, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 716. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, AIR 2005, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 716. ஒரு சதி குற்றம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேஸ்ல, அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பைரசி. அந்த மாதிரி ஒரு கான்ஸ்பைரசி, ஒரு சதி குற்றம் இருந்ததற்கான ஒரு சாட்சியம் இருக்குமே ஆனால், பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா, அது கொடுக்கப்பட்ட பிறகு அது நீதிமன்றத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டு இருக்குமே ஆனால், அந்த ஆதாரம் இருக்கு, அதை நீதிமன்றத்துல கொடுத்து நீதிமன்றமும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கான்ஸ்பைரேட்டர்ஸால செய்யப்பட்ட சொல்லப்பட்ட அனைத்தும் இந்த நீதிமன்றத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய சாட்சியமாக கருதப்படும் அப்படின்னு சொன்னதுதான் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கேஸ். இந்த கேஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கேஸ், செக்ஷன் 10க்கு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பத்ரி ராய், BADRI, பத்ரி ராய், RAI, பத்ரி ராய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், AIR 1958, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 953. பத்ரி ராய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், AIR 1958, சுப்ரீம் கோர்ட் 953. இந்த பிரிவு 10 செக்ஷன் 10ங்கிறது ஒரு கோ கான்ஸ்பைரேட்டரோட, ஒரு கூட்டு சதி
கூட்டு சதிகாரனுடைய செயல் மற்றும் வாக்குமூலங்கள் அட்மிசபிளா இருக்கணும். அப்படி அட்மிசபிளா இருந்து அது மற்ற கோ கான்ஸ்பைரேட்டர்ஸையும் பைண்ட் ஆகுமே அப்படின்னா அது நேச்சர் ஆஃப் கிரைமை பொறுத்து எவிடன்ஸா பயன்படும். அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டுமென்றே உள்நுழைக்கப்பட்ட ஒரு பிரிவு. சோ இது டெலிபரேட்லி என்ஆக்டட். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா அப்போ நம்மளுக்கு எதையுமே ப்ரூஃப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்துக்காக இந்த செக்ஷன் டெலிபரேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க, எனாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன கேஸ். அடுத்து கெஹர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் 1988. கெகர் சிங், KEHAR, கெகர் சிங் வெர்சஸ் ஸ்டேட். இந்திரா காந்தி அசாசினேஷன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. கெஹர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் 1988. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அஃபெண்டர் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஃபெண்டர் கூட நின்று இந்த அக்யூஸ்டு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசினாரு அஃபெண்டர் உன்கிட்டன்னு அவர்கிட்ட கேட்டா ஹி ரிமைன் சைலண்ட், எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். ஸோ அதுவே பிரைமா ஃபேசி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேஸ்ல. அவரும் ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டருங்கிறதுக்கு அதுவே பிரைமா ஃபேசி ப்ரூஃப். ஸோ ஆக்ட் மட்டும் கிடையாது, இல்லீகல் ஒமிஷனும் உண்டு அப்படிங்கிறதுக்கான கேஸ். ஸோ அக்யூஸ்டு அஃபெண்டரோட பார்க்கப்பட்டிருக்கிறாரு, நீ என்ன பேசுனன்னு கேட்டா அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவார், ரிமைன் சைலண்ட். ஸோ அதுவுமே பிரைமா ஃபேசி ப்ரூஃப்னு சொன்ன கேஸ் கெஹர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து செக்ஷன் 11. அடுத்து செக்ஷன் 11. செக்ஷன் 11. When facts not otherwise relevant becomes relevant. Section 11 of Indian Evidence Act. Section 9 பாரதிய சாட்சிய அதிநியம். மற்றபடி தொடர்புற்றவையாக இல்லாத நிகழ்மைகள் எப்பொழுது தொடர்புற்றவையாக ஆகின்றன? When facts not otherwise relevant becomes relevant. So இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே டாக்டரின் என்ன டாக்டரின்? அலிபி, வேற்றிடவாதம், elsewhere, somewhere else, அலிபி. ஸோ இதுல ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு, if they are inconsistent with any fact in issue or relevant fact. அதாவது பிரச்சனையில் உள்ள பொருண்மைகளுக்கு அல்லது தொடர்புடைய பொருண்மைகளுக்கு முரண்பட்டவையாக இருக்குமானால், இன்கன்சிஸ்டன்ட், முரண்பட்டவையாக இருக்குமானால் அப்ப தொடர்பில்லாத பொருண்மை தொடர்புடையதாகிவிடும். முரண்பட்டவையாக இருக்குமானால் தொடர்புடையது ஆகிவிடும். ஒன்னு. ரெண்டாவது, தாமாகவோ அல்லது மற்ற பொருண்மைகளுடன் சேர்ந்தோ அந்த facts which is not relevant by itself or in connection with other facts. அந்த fact in issue relevant fact இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒன்றின் உள்ளமை அல்லது இல்லாமையை, உள்ளமை அல்லது இல்லாமையை, இது நிகழ்தற்குரியவையாக அல்லது நிகழ்வதற்கு வாய்ப்பிருப்பதாக, நிகழ்ந்திருக்கும் அல்லது நிகழாதிருக்கும் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டா இருக்குமே ஆனால் இது நிகழ்ந்திருக்கும் அல்லது நிகழாது இருந்திருக்கும். ப்ராபபிள் ஆர் இம்ப்ராபபிள், ப்ராபபிள் ஆர் இம்ப்ராபபிள். ஸோ அது தாமாகவோ அல்லது மற்ற பொருண்மைகளுடன் தொடர்புற்றோ அந்த ஃபேக்ட்ஸின் இஷ்யூ ரெலவென்ட் ஃபேக்டின் உள்ளமை அல்லது இல்லாமையை
இது நிகழ்ந்திருக்கும் அல்லது நிகழாமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அது தொடர்புடைய பொருண்மை ஆகிவிடும். உள்ளமை அல்லது இல்லாமையை பெரிதும் நிகழ்தற்குரியவையாக ஆக்குமே ஆனால் அவை தொடர்புற்றவை ஆகும். நிகழ்தற்குரியதாகவோ அல்லது நிகழ்தற்கரியதாகவோ ஆக்குமே ஆனால் அவை தொடர்புற்றவை ஆகும். ஸோ பழைய புக்ல வந்து எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து வெதர் ஏ கமிட்டட் எ கிரைம் அட் கல்கட்டா ஆன் எ சர்டைன் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல நியூ பிஎஸ்ஏல வந்து சென்னையில் வெதர் ஏ ஹாஸ் கமிட்டட் கிரைம் அட் சென்னை ஆன் எ சர்டைன் டே. அந்த கல்கட்டாங்கிறது சென்னை ஆயிருக்கு. கல்கட்டாங்கிறது சென்னை ஆயிருக்கு. அது பார்த்துக்கோங்க. கல்கட்டாங்கிறது சென்னை ஆயிருக்கு. அன்னைக்கு தேதியில ஏ வந்து லாகூர்ல இருந்தாருங்கிறது தொடர்புடையதுங்கிறது தான் நம்மளுக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கு. பட் பிஎஸ்ஏல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ல லாகூருக்கு பதிலா லடாக் வந்துருச்சு. லாகூருக்கு பதிலா லடாக் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சென்னையில ஒரு குற்றத்தை லடாக்ல இருந்து வந்து செய்ய முடியுமா? இம்ப்ராபபிள். வருவதற்கு சாத்தியமே இல்லாத இடம். அப்ப அது வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட்னு சொல்றாங்க. அப்ப அலிபினா என்ன? எ கிளைம் எழுதுறதுன்னா எழுதிக்கணும். அலிபினா எ கிளைம் or piece of evidence, a claim or piece of evidence that one was elsewhere, when an act that one was elsewhere when an act typically a criminal one, when an act typically a criminal one is alleged to have taken place, a claim or piece of evidence that one was elsewhere when an act, typically a criminal one, is alleged to have taken place. ஸோ இது வந்து ஒரு டிஃபென்ஸ். அந்த அஃபென்ஸ் நடக்கும் பொழுது தான் வந்து சீன் ஆஃப் கிரைம்ல இல்ல அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ். நான் அந்த நேரத்துல வேற இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்றது ஒரு டிஃபென்ஸ். இதுக்குரிய முக்கிய கூறுகள் என்ன அப்படின்னா, there shall be an offense. first, there shall be an offense. இரண்டாவது, a particular person is accused of such an offense. A particular person is accused of such an offense. In the attempt to prove that he is innocent, in the attempt to prove that he is innocent, the accused is taking the plea of alibi. The accused is taking the plea of alibi. அடுத்து, he should prove that he was elsewhere. He should prove that he was elsewhere. Such proof should be beyond reasonable doubt.
எப்ப வந்து அலிபி அப்படிங்கிற அந்த பிளீ வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னா, அவர் வேற இடத்துல இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியலன்னா ஒண்ணு, அவரு அந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல வேற இடத்துல இருந்தாருன்னு ப்ரூவ் பண்ண முடியலன்னா ஒண்ணு. ரெண்டாவது, சம்பவம் நடந்த இடமும் அவர் தான் இருந்ததா சொல்லக்கூடிய இடமும் வந்து ரொம்ப தூரம் இல்ல அப்படின்னா அலிபி பிளீ ஏற்றுக்கொள்ளப்படாது. டிஸ்டன்ஸ் அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் இல்ல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. The distance of two places in question is not too far. மூணாவதா, மெடிக்கல், டையிங் டெக்ளரேஷன் இதெல்லாம் இருக்கு, அக்யூஸ்டுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா பிளீ ஆஃப் அலிபியை எடுக்க மாட்டாங்க. மெடிக்கல், டையிங் டெக்ளரேஷன் இதெல்லாம் வந்து அக்யூஸ்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்குன்னா பிளீ ஆஃப் அலிபி நாட் அலவுட். கேஸ் லாஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமான கேஸ் லாஸ் என்ன அப்படின்னா தூத்நாத் பாண்டே, DUDNATH, தூத்நாத் பாண்டே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ். தூத்நாத் பாண்டே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ். இந்த கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. ஹஸ்பண்ட் இறந்ததுனால அந்த அம்மா வந்து 3 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு போர்ஷனை தூத்நாத் பாண்டேக்கு வந்து வாடகைக்கு விடுறாங்க. அவர் வாடகைக்கு வர்றாரு. அந்த வீட்டினுடைய பெரிய பொண்ணை பாக்குறாரு. பார்த்த உடனே காதல் வயப்படுறாரு. கொஞ்ச நாள் குடி இருந்த பிறகு அந்த அம்மா கிட்ட வந்து உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்றாரு. அந்த அம்மா உடனே நீ வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றாங்க. அவர் வீட்டை காலி பண்ணாம நேரா போய் ஹைகோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டுடுறாரு. இது மாதிரி நானும் அந்த பொண்ணை வந்து விரும்புறோம், ஆனா அவங்க வீட்டுல வந்து அந்த பொண்ணை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. ஹைகோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அந்த பொண்ணை. அவங்க போய் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை, அவர் பொய் சொல்றாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சப்சிக்வெண்டா என்ன பண்றாரு, மறுபடியும் ஃபேமிலி கோர்ட்ல போய் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போடுறாரு. எங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃபை வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு. அங்கேயும் அந்த பொண்ணு வந்து ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்களோ அதையே சொல்லிடுறாங்க. பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுது. இதனால கோபமான அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டை காலி பண்றாரு. வீட்டை காலி பண்ணிட்டு இந்த பொண்ணு காலேஜ் போகும்பொழுது பின்னாடியே போறாரு. இதுக்கு பயந்துகிட்டு அந்த பொண்ணு அவ தம்பிய கூப்பிட்டுட்டு காலேஜுக்கு போறா. இந்த பொண்ணு காலேஜுக்கு போன உடனே வெளியில நின்றுட்டு இருந்த தம்பி கிட்ட இவர் தகராறு பண்றாரு. அந்த பையன் ஏதோ சொல்ல இவர் கத்தி எடுத்து குத்திடுறாரு. பல பேர் முன்னிலையில கத்தி எடுத்து குத்துறாரு. அந்த பையன் ஸ்பாட்லயே இறந்துடுறாரு. இந்த பொண்ணு போய் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுல என்ன டிஃபென்ஸ் அவர் எடுக்கிறாருன்னா, சம்பவம் நடந்ததா சொல்லப்பட்ட நேரத்துல வந்து நான் என் ஆபீஸ்ல தான் இருந்தேன், நீங்க வேணா என்னுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. செக் பண்றாங்க, அவர் வந்து ஆபீஸ்ல தான் இருக்கிறாரு. அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா 2 இடத்துல அக்யூட்டல் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து டிஸ்டன்ஸ பத்தி பேச்சு வருது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்ங்கிற விஷயம் இந்த கேஸ்ல தான் எடுக்கப்பட்டது. அவருடைய ஆபீஸுக்கும் சம்பவம் நடந்த இடத்துக்கும் இருக்கிறது வந்து 15 மினிட்ஸ் கேப் தான். ஸோ அவர் வந்து செய்ததற்கான அனைத்து ப்ராபபிலிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ல அவருக்கு கன்விக்ஷன் கொடுப்பாங்க. அதுதான் கேஸ் பிளீ ஆஃப் அலிபி தூத்நாத் பாண்டே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ். நிறைய கேஸ் இருக்கு, பட் ரீசெண்டா கமல் பிரசாத் அண்ட் அதர்ஸ், KAMAL, கமல் பிரசாத் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். கமல் பிரசாத் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 2023 லைவ் லா, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 891. 2023 லைவ் லா, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 891. இதுல வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அலிபி எல்லா டெசிஷன், எல்லா கோர்ட்டினோட, அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய எல்லா டெசிஷன்ஸையும் சம்மரைஸ் பண்ணி இதுல ஒரு பிரின்சிபல்ஸை வந்து சொல்லி இருப்பாங்க.
இதுல வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 5 பிரின்சிபிள்ஸ கோட் பண்ணியிருப்பாங்க. பேரா நம்பர் 19.1ல இருந்து 19.5 வரைக்கும். நான் அதை ஜிஸ்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பிளீ ஆஃப் அலிபிங்கிறது இந்தியன் பீனல் கோட்ல ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ்க்கு கீழே வரல. இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ். இன்ஸ்டட் it has been incorporated as rule of evidence under section 11 of Indian Evidence Act. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, the plea taken does not lessen the. இப்போ வந்து டிஃபென்ஸ்ல தான் அந்த plea எடுக்கிறாங்க. அந்த plea எடுக்கிறதுனால அக்யூஸ்ட் தான் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த plea எடுக்கிறது எக்காரணம் கொண்டும் ப்ராசிக்யூஷனுடைய சுமையை குறைக்காது. ப்ராசிக்யூஷன் அக்யூஸ்ட் அந்த சீன் ஆஃப் கிரைம்ல இருந்தாருன்னு முதல்ல ப்ரூஃப் பண்ணணும். சீன் ஆஃப் கிரைம்ல இருந்தாரு, அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாருங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டஸ் நாட் லெசன் தி பர்டன் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் டு ப்ரூவ் தட் த அக்யூஸ்ட் வாஸ் பிரசன்ட் அட் த சீன் ஆஃப் கிரைம் அண்ட் ஹேட் பார்ட்டிசிபேட்டட் தேரின். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், such plea is only to be considered subsequent to the prosecution having discharged satisfactorily its burden. இந்த plea of alibi அப்படிங்கிறத எப்ப வந்து கருத்துல எடுத்துக்குவாங்க கோர்ட் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் தன்னுடைய சுமைய வந்து உளநிறைவாக மனநிறைவாக விடுவித்த பிறகுதான். நான் அந்த சீன் ஆஃப் அகரன்ஸ்ல அக்யூஸ்ட் இருந்தாரு, அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு ப்ராசிக்யூஷன் வந்து தன் பார்ட்டை வந்து சாட்டிஸ்பாக்டரியா விடுவிச்ச பிறகுதான், பிந்தைய நிலைமையில தான் இந்த plea of alibi நீதிமன்றம் வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 19.3. 19.4ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, the burden to establish the plea is on the person taking such a plea. யார் அந்த plea of alibi எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு burden ஷிஃப்ட் ஆயிடும். The same must be achieved by leading cogent and satisfactory evidence. அது எப்படி அவங்க அச்சீவ் பண்ண முடியும், அந்த பிளீயை எப்படி அவங்க ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னா, கோஜென்ட் அண்ட் சாட்டிஸ்பாக்டரி எவிடன்ஸ், நம்பத்தக்க மற்றும் திருப்திகரமான சாட்சியம் கொண்டு. கோஜென்ட் அண்ட் சாட்டிஸ்பாக்டரி எவிடன்ஸ், நம்பத்தக்க மற்றும் திருப்திகரமான சாட்சியத்தை கொண்டுதான் நிரூபிக்க முடியும்னு சொல்றாங்க. லாஸ்ட் 19.5ல it is required to be proved with certainty so as to completely exclude the possibility of the presence of accused at the spot of the crime. ஸோ அது எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவர் அங்க இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று முழுவதுமாக நம்புவதற்கு ஏற்றாற் போல அதை வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் அந்த கேஸ்ல 5 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செக்ஷன் 11 அந்த கேஸ்ல பாருங்க. அடுத்து செக்ஷன் 12. செக்ஷன் 12 என்ன அப்படின்னா, செக்ஷன் 12 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 10 பாரதிய சாட்சிய அதிநியம். செக்ஷன் 10 பாரதிய சாட்சிய அதிநியம். In suits for damages, facts tending to enable to determine amount are relevant. இழப்பீட்டுக்கான வழக்குகளில் தொகையை நிர்ணயிப்பதற்கு நீதிமன்றத்தை இயல்பிக்க முனையும் நிகழ்மைகள் தொடர்புற்றவை. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா சிவில் கேஸை பத்தி தான் பேசுது. ஸோ ஒரு சூட் ஃபார் டேமேஜஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நீதிமன்றத்தை வந்து அந்த அமௌண்ட்டை டிசைட் பண்றதுக்கு நிர்ணயிப்பதற்கு எந்த பொருள்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரிவு சிவில் கேசஸ்க்கு மட்டுமே தான் பொருந்தும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க சொல்ற அந்த இழப்பீடு வந்து எப்படிப்பட்ட இழப்பீடு, எதற்கான இழப்பீடா இருக்கும் அப்படின்னா, லாஸ் ஆர் இன்ஜுரி, ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருக்கணும் அல்லது காயம் பட்டிருக்கணும். லாஸ் ஆர் இன்ஜுரி, இன்ஜுரிக்குள்ள எல்லாமே வந்துடும். உங்களுக்கு தெரியும் இன்ஜுரி எந்த பிரிவின் கீழே வந்து இந்தியன் தண்டனை சட்டத்துல சொல்லப்படும்.
ரொம்ப நேரமா நானே பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால தான் கேள்வி கேட்டேன். கொஞ்சம் சொல்லுங்க. இன்ஜுரி இந்திய தண்டனை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் டெஃபனிஷன் இருக்கு? பொருள் வரையறை. சொல்லுங்க சார். 320 மேம். 320 இல்லைங்களா இன்ஜுரிக்கா? ஆமா. டெஃபனிஷன், இன்ஜுரிக்கான டெஃபனிஷன் இந்திய தண்டனை 44. சட்டத்துல 44. பிரிவு 44 கீழ் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரிவு 44 கீழ் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரிவு 44 என்ன சொல்லுவாங்க? இன்ஜுரி அப்படின்னா 4 விஷயம் சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா பாடி, மைண்ட், ரெப்யூட்டேஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஜுரினா வெறும் உடம்பில் ஏற்படும் காயம் மட்டும் அல்ல, உடம்பு, மனது, மரியாதை அல்லது சொத்து. மரியாதைங்கிறது பெயர், அப்படி கூட வச்சுக்கலாம். சோ உடல், மனது, மரியாதை அல்லது சொத்துக்கு ஏற்படும் தீங்கு. சோ இன்ஜுரினா அதான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி லாஸ் ஆர் இன்ஜுரி, எதையாவது இழந்திருக்கணும் அல்லது தீங்கு ஏற்பட்டிருக்கணும். அடுத்து மணி காம்பன்சேஷன் தான் இருக்கணும். ஏதோ ஒரு யாரால் செய்யப்பட்ட, எவரொருவரால் செய்யப்பட்ட சட்டத்திற்கு முரணான தவறான ஒரு செய்கையால் ஏற்பட்ட இழப்பு அல்லது காயத்திற்கானது. எஸ் எஸ் மேடம். எதை கன்சிடர் பண்ணுவாங்க? ஒரு டேமேஜஸ ஒரு கோர்ட் வந்து நிர்ணயிக்க போறாங்கன்னா எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க? அப்ப அந்த லாஸ் ஆர் இன்ஜுரி ஏற்பட்டவங்களுக்கு எவ்வளவு லாஸ், எவ்வளவு இழந்திருக்காங்க, அதனால அவங்க சஃபர் ஆகுற வலி என்ன, பெயின் என்ன, அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் என்னென்ன, எக்ஸ்பென்சஸ் என்னென்ன, அவங்களுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு, அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த கன்சிடரேஷனுக்கு உதவுற ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரெலவென்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு கேஸ்ல எழுதிக்கோங்க. ஷேக் கஃபூர், SHAIKH, ஷேக் கஃபூர், GAFOOR, ஷேக் கஃபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஷேக் கஃபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2008, வால்யூம் 3, MLJ, பேஜ் நம்பர் 643. 2008, வால்யூம் 3, MLJ, பேஜ் நம்பர் 643. ஷேக் கஃபூர்ங்கிறவர் ஒரு லேண்ட் ஓனர். அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் லேண்ட் வச்சிருக்காரு. பிங்கிறவர் அட்ஜசன்ட் லேண்ட் வச்சிருக்கிறார். அவர் அட்ஜசன்ட் லேண்ட் ஓனர். அவர் தன்னுடைய லேண்ட்ல என்ன பண்றாரு? பி வந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டியை கட்டுறாரு. அந்த நீர்த்தேக்க தொட்டி கட்டினதுனால என்னாச்சு அப்படின்னா, இவருடைய வயலுக்கு வர வேண்டிய தண்ணி வரல. இன்னொன்னு வந்து அதிகமா மழை பெஞ்சதுன்னா ரொம்ப அதிகமா தண்ணி இவருடைய நிலத்துக்குள்ள வந்து அந்த பயிர்களை அழிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு 5 to 6 வருஷம் நடந்ததுனால ஷேக் கஃபூர் என்ன பண்றாருன்னா கோர்ட்ல போய் டேமேஜஸ் சூட் போடுறாரு அகெயின்ஸ்ட் பி. அப்ப கோர்ட் என்னெல்லாம் அவங்களுடைய இதுல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர் என்ன மாதிரியான லாஸ் அவருக்கு ஏற்பட்டது. முதல்ல 10,000 தான் ஆர்டர் போடுறாங்க. அவர் அப்பீலுக்கு போன பிறகு அவர் கொடுத்த எவிடன்ஸை வந்து ரெலவெண்டா, அவர் கொடுத்த ரெலவெண்ட் எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட் கன்சிடரேஷன் எடுத்துக்கிட்டு 1,20,000 ரூபாய் அவருக்கு டேமேஜஸ் கொடுத்துருப்பாங்க வித் 6% இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கேஸ் செக்ஷன் 12க்கானது. இன்னொரு விஷயம், டேமேஜஸ் பத்தி நம்ம வந்து இந்த இந்திய சாட்சிய சட்டத்துல வந்து இன்னொரு பிரிவுலையும் பார்ப்போம். யாராவது சொல்ல முடியுங்களா? டேமேஜஸ் பத்தி இன்னொரு பிரிவுலையும் பார்ப்போம். என்ன பிரிவுன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? கொஞ்சம் ரிலேட்டடா படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும். பிரிவு 55, பிரிவு 55 இந்திய சாட்சிய சட்டம், பிரிவு 50 பாரதிய சாட்சிய அதிநியம். இழப்பீட்டை பாதிக்கின்ற வகையில் உள்ள குண இயல்பு. அப்புறம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் 73. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல
செக்ஷன் 73. இதெல்லாம் டேமேஜஸை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள். அடுத்து செக்ஷன் 13. செக்ஷன் 13 என்ன சொல்லும்? செக்ஷன் 13 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 11 பாரதிய சாட்சிய அதிநியம். செக்ஷன் 13 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 11 பாரதிய சாட்சிய அதிநியம். Facts relevant when rights or custom is in question. உரிமையோ வழக்கமோ பிரச்சனையில் இருக்கும் பொழுது தொடர்புற்றவையாக இருக்கின்ற பொருட்கள். சோ கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, உரிமை அல்லது வழக்கம், ரைட் ஆர் கஸ்டம் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ரைட் ஆர் கஸ்டம், இந்த உரிமை இருக்கா, இந்த வழக்கம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது 2 ஃபேக்ட் ரெலவென்ட்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த நடவடிக்கையின் படி, அதாவது எனி டிரான்சாக்சன், ஏதோ ஒரு டிரான்சாக்சன் நடக்குது, அந்த டிரான்சாக்சன் மூலமா அந்த கொஸ்டின்ல இருக்கு இல்லையா அந்த உரிமை அல்லது வழக்கம், அந்த ரைட் ஆர் கஸ்டம், அது கிரியேட் ஆச்சோ, அதாவது படைக்கப்பட்டதோ, கிரியேட்டட், கிளைம்டு, கொண்டாடப்பட்டதோ, மாடிஃபைடு, மாற்றி அமைக்கப்பட்டதோ, அங்கீகரிக்கப்பட்டதோ, ரெகக்னைஸ், அசர்டட், ஒப்புக்கொள்ளப்பட்டதோ, அல்லது டினைடு, மறுதளிக்கப்பட்டதோ, அல்லது முரண்பட்டு இருக்கிறதோ, அதன் உள்ளமை தொடர்பாக முரண்பட்டு இருக்கிறதோ, இது எல்லாமே ரெலவென்ட்னு சொல்றாங்க. மொத்தம் 7 விஷயம் சொல்றாங்க. ஒரு நடவடிக்கை இருக்கு, அந்த எந்த கேள்வி எழுதோ, அந்த உரிமை அல்லது வழக்கம் இருக்கிறதா கேள்வி எழுது இல்லையா, அந்த உரிமை வழக்கம் எந்த நடவடிக்கையின் படி படைக்கப்பட்டதோ, கொண்டாடப்பட்டதோ, மாற்றி அமைக்கப்பட்டதோ, அங்கீகரிக்கப்பட்டதோ, ஒப்புக்கொள்ளப்பட்டதோ, அல்லது மறுக்கப்பட்டதோ, அல்லது முரண்பட்டு நிற்கிறதோ, அதன் உள்ளமை தொடர்பாக முரண்பட்டு நிற்கிற அனைத்து நடவடிக்கையும் தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. வெறும் கிரியேட் பண்ணப்பட்டதை மட்டும் சொல்லல, அதுக்கு எதிரா நிக்கிற விஷயம் கூட அதுக்கு தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி, பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ், ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் எது மூலியமோ அந்த உரிமையோ அல்லது வழக்கமோ படைக்கப்பட்டதோ, சேம் அதேதான். எந்த நிகழ்ச்சிகள் மூலியம், ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி மூலியமா ஏதாவது ஒரு உரிமை அல்லது வழக்கம் படைக்கப்பட்டிருந்தாலோ, அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது செயல்படுத்தப்பட்டிருந்தாலோ, அல்லது அதனுடைய செயல்பாடு பிரச்சனையாக்கப்பட்டிருந்தாலோ, சோ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கைகள். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்டு அதான். ஏவை பொறுத்த வரைக்கும் எனி டிரான்சாக்சன், பியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ். ஸோ ஒரு டிரான்சாக்சன் படி ஒரு ரைட் ஆர் கஸ்டம் கிரியேட் பண்ணப்பட்டது, எக்ஸெட்ரா. ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சி மூலமா அந்த ரைட் ஆர் கஸ்டம் சேம் படைக்கப்பட்டது, ரெகக்னைஸ், கிளைம்ட் ஆர் எக்ஸெட்ரா. இது எல்லாமே ரெலவென்ட்னு சொல்றாங்க. ஸோ கீவேர்டு என்ன? ஏவை பொறுத்த வரைக்கும் எனி டிரான்சாக்சன், ஏதாவது ஒரு நடவடிக்கை. பியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ், குறிப்பிட்ட நிகழ்ச்சி. இது ரெண்டும் தான் கீவேர்டு. இது எல்லாமே தொடர்புடைய பொருண்மைன்னு சொல்றோம். அப்ப இதுல இல்லஸ்ட்ரேஷன் என்ன கொடுக்குறாங்க? மீன் பிடிப்பதற்கான உரிமையை பெற்றிருக்கிறாரா? கேள்வி. மீன் பிடிப்பதற்கான உரிமையை, மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறாரான்னு ஒரு கேள்வி. அப்ப அதுக்கு எதெல்லாம் ரெலவென்ட் ஃபேக்டா வரும் அப்படின்னா, அந்த ஏவினுடைய ஆன்செஸ்டர்ஸ்க்கு மீன் பிடிக்கிற உரிமைக்கான ஒரு பத்திரம் இருந்திருக்கு. அது ஏவினுடைய அப்பாவிடம் இருந்திருக்கு. ஏவினுடைய அப்பா
அப்பா அந்த பத்திரத்தை மார்ட்கேஜ் பண்ணி இருக்கிறாரு, அது ஒரு பொருண்மை. பத்திரம் இருந்தது ஒரு பொருண்மை. அத மார்ட்கேஜ் பண்ணது ஒரு ஃபேக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் பாராதீனம் பண்றாரு. தட் இஸ் சேல். பாராதீனம் பண்றாரு, அத டிரான்சாக்ட் பண்றாரு, அந்த உரிமையை டிரான்சாக்ட் பண்றாரு, அதுவும் பொறுமை. இது எல்லாமே டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் 3 விஷயம் நான் சொன்னது, ஒரு டீட் இருந்தது டிரான்சாக்ஷன், மார்ட்கேஜ் பண்ணது ரெண்டாவது டிரான்சாக்ஷன், மூணாவது டிரான்சாக்ஷன் சேல் பண்ணது மூணாவது டிரான்சாக்ஷன். 3 டிரான்சாக்ஷன் ஆச்சுங்களா? இது ஏக்கானது. அப்ப பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ், குறிப்பிட்ட நிகழ்மை பி குறியது என்ன, அந்த ஏவினுடைய தந்தை உரிமையை பயன்படுத்தி வந்தார், பயன்படுத்தி இருந்தார். அவர் மீன் பிடிச்சாரு, அந்த உரிமையை பயன்படுத்தி மீன் பிடிச்சாருங்கிறது பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். அப்படி அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த உரிமைய ஏவினுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் நிறுத்தினாங்க, அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். சண்டை போட்டு நிறுத்தினாங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி. அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியும் தொடர்புடைய பொருண்மைதான். இப்ப புரியுதுங்களா? நான் சொன்ன முதல் 3, அந்த இல்லஸ்ட்ரேஷன்ல முதல் 3 விஷயங்கிறது டிரான்சாக்ஷனுக்குரியது. அதுக்கப்புறம் சொன்ன ஏ போய் மீன் பிடிக்கிற அந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சது ஒரு இன்ஸ்டன்ஸ், அத பக்கத்து வீட்டுக்காரங்க தடுத்து நிறுத்தினது இன்னொரு இன்ஸ்டன்ஸ். பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸும் தொடர்புடைய பொருண்மைன்னு சொல்லுவோம். இதுதான் செக்ஷன் 13ல சொல்லி. ஓகேங்களா? இது 13 புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம், கிளியர் மேடம். எஸ் எஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் சார். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் தான் கேளுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. யாருக்கு இல்லையா இருக்கு மேடம்? ஓகே மேடம். ஓகே மேடம். குட் நைட் டு ஆல். வித்யா மேடம் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். வித்யா மேடம் சொல்லுங்க. சரி மேடம், கிளாஸ் வைண்ட் அப் பண்ணுங்க. தேங்க் யூ மேடம். ஓகே, கிளாஸ் தேங்க் யூ. அவங்க அட்மிட் பண்ணிட்டு பேசல மேடம். இல்ல மேடம், ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது டாபிக் கூட எடுப்பீங்களா? அத கேட்கலாம் தான் நான் அன்மியூட் பண்ணினேன். எல்லாமே எடுக்கலாம் மேம், எல்லாமே எடுக்கலாம். பட் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் எல்லாமே எடுப்பேன். பட் டைம் எனக்கு செட் ஆகல. நோட்ஸா சார்? இல்ல மேடம், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கூட போதும். இப்போ என்ன சொல்றது, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அந்த ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா எப்பயாவது? கண்டிப்பா சொல்லலாம் மேடம். எதையுமே சொல்ல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது மேடம். நீங்க கேக்குறீங்கன்னா ஐ வில் டூ இட், பண்ணலாம் மேடம். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ங்கிறது சிபிசிலயும் இருக்கு. நீங்க இப்ப எதுல கேக்குறீங்க? கம்ப்ளீட்டா மேடம், எல்லாத்துலயுமே ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்றது நம்ம ஹைபிரிட், ஆன்லைன் என்னெல்லாம் இருக்கோ அத பத்தி, ஜுடிஷியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மேடம் ஜெனரலா கேக்குறீங்க? ஆமா, எல்லாத்துலயும் இருந்து எடுத்து சொல்லுங்கன்னு கேக்குறீங்க? ஆமா, அத பத்தி கம்ப்ளீட்டா. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த லோக் அதாலத்து அப்புறம் மத்ததெல்லாம் பெருசா தெரிய மாட்டேங்குது இல்லையா? சோ அந்த மாதிரி என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சிவில் சூட் ஒரு 10 வருஷமா போய்கிட்டே இருக்கு, ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது லோக் அதாலத்துக்கு போகும், திருப்பி அங்க போய் அங்க கிளியர் ஆகலன்னா திருப்பி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல்கே வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் எடுக்க சொல்றீங்க, which includes all the things you have asked. One by one தான் சார். மேடம் அதை போட்டுக்கலாம் மேடம். வித்யா மேடம் நிறைய கிளாஸ் எடுத்திருக்காங்க, யூடியூப் சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு ஃபர்தரா என்ன கிளாஸ் வேணுமோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வேண்டுகோளுக்கு என்னங்க அதை பண்ணுவாங்க மேடம். சரிங்களா? இப்போ இந்த ஆக்ட் ஆமா, இந்த ஆக்ட் முடிச்சிட்டு முடிக்கிறதே இன்னும் 1 மாசம் ஆகும் போல இருக்கு. இதுவே 2-3 செக்ஷன். எனக்கு என்னன்னா உங்களுக்கு புரியுற அளவுக்கு எனக்கு சொல்லணும். சும்மா நான் எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு
சொன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் கொடுக்குற நோட்ஸை எழுதுங்கன்னு சொல்லுவேன். ஏன் எடுக்கிறேங்க சார், எல்லாமே எடுக்கலாம். எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை, எல்லாமே எடுக்கலாம். பட் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு கொஞ்சம் ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஐ டூ இட். யூ ப்ளீஸ் ரைட் வாட் ஐ ஆம் கிவிங். அதுதான் என்னோட மெயின் ஒரே ஒரு கோரிக்கை. என்னன்னா, நீங்க இந்த கிளாஸ் எல்லாம் பின்னாடி போட்டு நம்ம காதுல கேட்டுக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்க லைவ் செஷன்ல இருக்கிறப்ப யூ ப்ளீஸ் ட்ரை டு ரைட் எவ்ரிதிங். நீங்க தான் நோட்ஸ், நான் கொடுக்குற நோட்ஸ் கிடையாது, உங்களது தான் நோட்ஸ். எப்பவுமே அடுத்தவங்க நோட்ஸை படிக்கவே முடியாது, நீங்க எழுதுங்க, நீங்க நோட்ஸ் வச்சுக்கோங்க, உங்க நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை மாதிரி நல்ல ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஃபாலோ அதர்ஸ் நோட்ஸ். நான் கொடுக்குற ஒரு விஷயத்த உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எழுதிக்கணும். அப்பதான் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு புரியலையா தெரியலையா, யூ ப்ளீஸ் கான்டாக்ட். உங்களுக்கு என்ன கிளாரிபிகேஷன் வேணும், யூ ப்ளீஸ் கான்டாக்ட். we will clarify, surely we will clarify. அதை விட நான் கிளாஸுக்கு வரும்பொழுதே நீங்க கொஞ்சம் கேளுங்க. அடுத்த செஷன் நான் கொஞ்சம் சீக்கிரமாவே போட சொல்றேன் சார். யூ ப்ளீஸ் ஹேவ் ஆல் யுவர் டவுட்ஸ் ஆன் யுவர் நோட்ஸ். அதை சம்பந்தமா என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் டெஃபினெட்லி கிளாரிஃபை. தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஃப்ராங்கா சொல்லக்கூடிய ஆளுதான், மழுப்பெல்லாம் மாட்டேன். ஸோ எனக்கு தெரியும்னா ஐ டெஃபினெட்லி கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட், நோ இஷ்யூஸ். பட் ட்ரை டு ரைட் யுவர் நோட்ஸ், வாட் ஐ எம் கிவிங். எழுதுங்க. எழுதுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் மெதுவா சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்க அடுத்து நீங்க கிளாஸை பார்த்து எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருக்கீங்க, அப்ப நான் எடுக்கிறதுல அர்த்தமே இருக்காது. ஸோ நீங்க எப்பவுமே அதை எழுத மாட்டீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க, சப்சிக்வெண்டா நம்ம இந்த கிளாஸை பார்த்து எழுதுவோம்னு சொன்னா எந்த காலத்துலயும் எழுத மாட்டோம். ஸோ லைவ் கிளாஸ்ல இருக்கிறீங்கன்றப்ப தயவு செஞ்சு எழுதுங்க. அதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், எத்தனை தடவை ஆனாலும் அதை நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். குட் நைட். மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.